ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவரா இருந்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஏன்னா, வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுக்க ஒரு புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்போறாங்க. இது விஷயமா மத்திய அரசும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. இந்த புதிய சட்டத்தில ஃபார்ம் 16ல இருந்து ஹெச்ஆர்ஏ, குழந்தைகளுக்கான எஜுகேஷன் அலவன்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா பல்லாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா, வரியில இருந்து மிச்சம் பண்ணலாம். அது என்னென்ன மாற்றங்கள்? வாங்க இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல ஏன் இப்ப திடீர்னு ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும்? நம்ம இந்தியாவுல இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண அந்த வருமான வரி சட்டம் 1962ல கொண்டு வரப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 60 வருஷம் பழமையான ஒரு சட்டம் அது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு டிஜிட்டல் வளர்ச்சிக்கும் அந்த பழைய சட்டம் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகலை. ரொம்ப குழப்பமா இருக்குன்னு மக்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக புகார் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை மனசில் வச்சுட்டு தான் பழைய சட்டத்தில் இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டம் 2026 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2026 நடைமுறைக்கு வரும்ன்ட்டு மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த புதிய சட்டத்தில் வந்து எல்லாமே மாற்றிட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை. நம்மளுடைய வருமான வரி உச்சவரம்பில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பழைய வரிமுறை இல்லை புதிய வரிமுறைன்ட்டு எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணி ஐடிஆர் தாக்கல் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலாம். ஆனால் வரி விலக்கு வாங்குகிற சில முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா தான் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சட்டத்தில் நடந்திருக்க 3 முக்கியமான அதிரடியான மாற்றங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாடகை அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் ஹெச்ஆர்ஏ மூலமாக வரி மிச்சம் பண்ணலான்ட்டு உங்களுக்கே தெரியும். இதில் பழைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளத்தில் 50% தொகையை வந்து ஹெச்ஆர்ஏவை வந்து கட்டி வரி விலக்கு வந்து வாங்கலாம் இருந்துச்சு. மற்ற சிட்டியில் வந்து 40% தான் லிமிட் இருந்துச்சு. ஆனால் இப்போது பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களையும் இந்த 50% லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்தில் வாடகைக்கு இருக்கீங்கன்னா இனி 50% வரைக்கும் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணலாம். மற்ற ஊரில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான கல்வி முன்பணம், சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செம குட் நியூஸ்னு சொல்லலாம். பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மாதாந்திர கல்வி செலவுக்காக மாதம் வெறும் ரூ. 100 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு வந்து வாங்க முடியும்ன்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதை அதிரடியாக மாற்றி ரூ. 3000 வரையும் உயர்த்தியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்களுக்கு இந்த கல்வித்தொகை காட்டி நீங்கள் வரி விலக்கு பெற முடியும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அலவன்ஸு. உங்கள் குழந்தைங்க வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்கன்னா அதுக்கான செலவை காட்டி இனி வந்து ரூ. 9000 வரைக்கும் வரி விலக்கு வாங்கலான்ட்டு லிமிட் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த எஜுகேஷன் அலவன்ஸ் ஆகட்டும், ஹாஸ்டல் அலவன்ஸ் ஆகட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுல ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 16 இனி தேவையில்லை சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாளாக சம்பளம் வாங்குறவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த படிவம் 16 இனிமேல் கிடையாது. அதுக்கு பதிலாக படிவம் 130 அப்படின்னு ஒரு புது ஃபார்ம் வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் பிரிவுகள் குறைப்பு. பழைய சட்டத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்த 800க்கும் மேற்பட்ட செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 536 செக்ஷனாக சுருக்கிட்டாங்க. 47 சாப்டர்களை வந்து 23 சாப்டர்களாக குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர், ஃபைனான்ஷியல் இயர் குழப்பமே கிடையாது. ஐடிஆர் ஃபைல் பண்ணுறப்போ இதை வந்து அசஸ்மெண்ட் இயரா இல்லை ஃபைனான்ஷியல் இயரான்ட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் இனிமேல் எந்த வருஷத்துக்கு நீங்கள் வரி கட்டுறோமோ அந்த டேக்ஸ் இயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டும். அதனால் இனிமேல் அந்த குழப்பமே இருக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, இந்த புதிய வருமான வரி சட்டம் 2026ல் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குகிற நடுத்தர மக்களுக்கு வரி விலக்கு வாங்குறதுல நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஹெச்ஆர்ஏ, எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரூ. 3000 எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் அலவன்ஸ் உயர்வு போதுமானதா? இல்லை இப்போ இருக்கிற ஸ்கூல் ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அதிகமாக ஏற்றணும்னா? அதே மாதிரி ஃபார்ம் 16க்கு பதிலாக வந்திருக்க ஃபார்ம் 130 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.